கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ராசல் கைமா போகிறோம். ராசல் கைமா வந்து நான் இது வரைக்கும் போனதே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம துபாயிலேருந்து தான் போகிறோம் ராசல் கைமா. இந்த ரவுண்டா போர்டை பற்றி ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். துபாயில் இருக்க பல பேருக்கு தெரியும், இந்த ரவுண்டா போர்டு வந்து அண்டர் ரவுண்டா போர்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ரவுண்டா போர்டு இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவுண்டா போர்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜெல்லாம் கட்டி விட்டாங்க. இப்போ நீங்கள் ஜப்லாலி சைட்லேருந்து நேராக ஷார்ஜாவுக்கு போகிறதுக்கு வரீங்கன்னா நீங்கள் போய்ட்டு பிரிட்ஜில் ஏறி ஒரு யூட்டர்ன் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அபுதாபி போகிறீங்கன்னா அபுதாபி சைடில் அப்படி போயிடலாம். ஸோ ராசல் கைமா பார்த்தீங்கன்னா இங்கே ஜப்லாலிலேருந்து ஒரு 125 கிலோமீட்டரு. நமக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் ஆகும்னு காட்டுது. ஒரே ரோடு தாங்க, நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நான் ராசல் கைமாவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க என்னென்னா, அந்த ஊர் வந்து ஒரு கிராமம் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடுகள்லாம் இருக்காது, ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்காது. அதனால நிறைய வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இடங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு இன்னைக்கு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நான் போயிட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதில் டோல்கேட்டு எதுவுமே கிடையாது, ஆனால் கேமரா நிறைய இருக்குங்க, வருசலாக இருக்குது கேமரா. இதுலேயும் ஒரு ஸ்பீடு இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்ட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சாயங்கால டைம்லலாம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறதுன்னா ஒரே ஜாம் பேக்காக இருக்கும். ஏன்னா இது ஷார்ஜா போகிற ரோடு, எல்லாம் டியூட்டி முடிச்சுட்டு இந்த பக்கமாக போவாங்கள்ல, அதனால் வந்து செம டிராஃபிக்காக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, அன்னைக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு டிராஃபிக்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னான்னுட்டு. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா வெய்ய அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புகமூட்டமாக இருக்குது. ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கச்சன் தான் இருக்குது வெளியில். நம்ம வண்டியில் ஏசியில் உட்காந்துருக்கனால ஒன்றும் தெரிய மாட்டுது. முன்னாடி கம்பெனியில் துபாயில் வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோடெலாம் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அபுதாபி போனதுலேருந்து இந்த பக்கம் வர்றதே இல்லை. வந்தாலும் நமக்கு துபாய்க்கு முன்னாடியே நம்ம வேலை முடிஞ்சிடும், அதை முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டிருக்கு. ஆனால் நம்ம வந்து ஒரு 130 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. துபாயில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ 80 கிலோமீட்டர் ஸ்பீடுனா நம்ம அதில் வந்து 100 வரைக்கும் போகலாம், 20 கிலோமீட்டர் மேலே வச்சு போகலாம். எப்படி இருக்குது இந்த ராசல் கைமா அனுபவம் என்னங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நான் அங்கே போயிட்டு சில பிளேசஸ் பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி டைம் இருக்குது, நேரங்காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி பார்க்க முடிஞ்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து தனித்தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் காட்டிட்டா அது இப்போ ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் தனித்தனி வீடியோவாக போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்லாம் நிறைய இருக்குங்க. நான் இங்கே இருக்கும்போதே நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கிரிக்கெட் ஸ்டேடியத்துலாம் வந்து நம்ம இந்தியன் மேட்ச்லாம் விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நிறையா விளையாண்டுருக்காங்க. அபுதாபிலையும் ஸ்டேடியம் இருக்குது, அபுதாபிலையும் விளையாண்டுருக்காங்க. இந்த ரோடு தான், இந்த ரோடு ஒரே ரோடுங்க, நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான், எங்கேயும் நிற்கிறதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் வந்து வேறு பக்கங்கள் எங்கேயாவது போகணுன்னா நீங்கள் அப்படியே ரைட் எடுத்துகிட்டு அந்தந்த இடங்களுக்கு லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் எல்லா இடத்துலையும் இங்கே போர்டு இருக்குங்க, வழி மாறி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் மேப்புள்ள போட்டு போனாலும் சரி, மேப்பு போடாமல் நேராக போனாலும் சரி தான். இது மாதிரி இந்த லைன் பார்க்கலாம், அப்படியே டாட்டாக இல்லாமல் நீட்டாக இருக்க பாருங்க. இது மாதிரி ட்ராக்ல நீங்கள் போகும்பொழுது நீங்கள் வந்து அடிக்கடி லைன் சேஞ்ச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்க கூடாது, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாங்கில் போகிறவங்க தான் இது மாதிரிலாம் லைன் சேஞ்ச் பண்ணாமல் போவாங்க. இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இவ்வளோ கிட்டக்க வந்துட்டு லைன் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது மாதிரி சில பேர் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு டாட்டாக இருக்குது பாருங்க, இங்கே நீங்கள் லைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க, ரைட் சைடில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிராக்கல் கார்டன்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் இருக்குது, சைடில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு துபாயோட பெரிய வெஜிடபிள் மார்க்கெட் இங்கே தாங்க இருக்குது. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா துபாயோட எல்லா ஸ்தலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் வந்து சப்ளை ஆகுது. பெரிய குடவுன்னே வச்சுக்கலாம். நம்ம ஊரில் எப்படி நம்ம நெல் குடவுன்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி வெஜிடபிள் குடவுன் இதில் இங்கே தாங்க இருக்குது கைஸ். இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா சோனாப்பூர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய கேம்ப் இங்கே இருக்குங்க, லேபர் கேம்ப்பு. அது மட்டும் இல்லை, துபாயில் இருக்கிற பெரிய குப்பை போடுறதுக்கான இடம் இங்கே இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து அபுதாபி போகிற ரோடு, அது என்னன்னு தெரில, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. எங்கே ஏதாவது தட்டுமுட்டா என்னான்னு தெரியல. இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம நல்ல நேரம், இன்னைக்கு டிராஃபிக் இல்லை, அவ்வளோதான். அப்படியே நிற்குங்க, வண்டியே மூவே ஆகாது.
அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சோனாபூர்லாம் தாண்டி சார்ஜா கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு 40 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்திருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. ஆனா ஸ்லோ ஆகல, நம்ம அந்த ஒரே ஸ்பீட்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒன்றும் டிராஃபிக் இல்லை. ஆனா கார்லாம் போயிட்டு தான் இருக்கு. இந்த ரோட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடெல்லாம் குறையும். அது நான் எந்த இடத்துல இருந்து என்னங்கிறத நான் சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜா உள்ள கிடையாது. இது வந்து சார்ஜா ரோலான்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவை சேர்ந்தது இதெல்லாம். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பில்டிங்கு கடைகள்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டிருக்கு. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு போக முடியுமா? ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். 110, 118, 15 அது மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரோட்லையும் குறையும். போக 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 பார்த்தீங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சிரும். சார்ஜாவில் வந்து இந்த சிஸ்டம் என்னன்னு எனக்கு தெரியல. என்னன்னா அந்த ரோட்டில் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடுனா 120 தான் போகணுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு சார்ஜாவில் அதிகமாக வந்ததில்லை, அதனால தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. சார்ஜாவில் நிறைய சுற்றி பார்க்குற இடமும் இருக்குங்க. இன்ஃபேக்ட் ஒரு கார் மியூசியம் கூட இருக்கு. விண்டேஜ் கார் மியூசியம் கூட ஒன்று இருக்கு. நான் வந்து பார்த்துருக்கேன். அடுத்தது சார்ஜா ஏர்போர்ட்டுங்க. அது ரொம்ப சின்னது தான். இறக்கி விட்ட உடனே டக்குன்னு வெளில வந்துடலாம் பைய தூக்கிட்டு. நான் சார்ஜா ஏர்போர்ட்லேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 120 தான் போட்டிருக்கு. இப்போ கிலோமீட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 தான். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ராசல்கைமாவுக்கு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ராக் தாங்க இருக்கு. இப்போ நம்ம அங்கே இதே ரோட்டில் தான், ஒரே ரோட்டில் தான் வந்துட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ட்ராக்லாம் இருந்துச்சு இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா 3 ட்ராக் தான். அது மட்டும் இல்லை, ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கிற மாதிரிலாம் இல்லை பாருங்களா. நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம சார்ஜாவெல்லாம் தாண்டிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அஜ்மானா ராசல்கைமாவான்னு தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால நமக்கு தெரிய முடியுது. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா மணல் தான் இருக்குது பாருங்க. கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா மரங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மணல் நல்லா தான் இருக்கு. எனிவே சில பேர் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இங்கே உள்ள லோக்கல் கைலாம். ஏன்னா அவங்களாம் இந்த ரோட்டை அடிக்கடி யூஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம புதிய ஆளாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இதுக்கு இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய ஊர்கள் இருக்கு. அஜ்மான் இருக்கு, உம்மல் கோயின் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுஜேரா இருக்கு. அதெல்லாம் இந்த ஏரியா பக்கம் தான் இருக்குது. அங்கேயும் நிறையா வந்து சுற்றி பார்க்கறதுக்கான இடங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போயிட்டு இருக்கு. இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேலே போகக்கூடாது. இங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ட்ராக் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ட்ராக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த 3 ட்ராக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் பிஸி இல்லை பாருங்க. ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டே இருக்குது வண்டிகள் எல்லாம். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல் தான் திட்டுத்திட்டா இருக்கு. மரங்கள் கம்மியாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. ரோடு ட்ரிப்பே வந்து நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், உள்ளே போயிட்டு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அங்கே உள்ள ஏதாவது பிளேசஸை சுற்றி பார்க்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கிலோமீட்டர் போகணும். ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு 129ல் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். இதெல்லாம் கேம்ப் இப்போ இருக்கு. ஆமாம், ஆனால் வீடு மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. லேபர் கேம்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் தெரியுது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் கைஸ். சார்ஜா பக்கம் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ரெண்ட் கம்மியாயிடும். ராசல்கைமாலாம் சொல்லவே வேணாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் அங்கே தங்கிக்கிறாங்க. இப்போ அபுதாபியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க எப்படி வந்து ராசல்கைமாவில் தங்க முடியுமா? அப்படிதான் இங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கே அவ்வளோ லேட் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் அபுதாபியில் வேலை பார்த்துட்டு சார்ஜாவில் தங்கியிருக்காங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு இங்கே எங்கேயா ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பசங்க இங்கே படிப்பாங்க. இவங்க வந்து போயிட்டு வந்துட்டுலாம் அது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 75 கிலோமீட்டர் வந்துட்டோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே பெட்ரோல் பம்ப்லாம் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் இடம்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. நான் நிப்பாட்டலான்னு பார்த்தா சரி அப்புறம் போயிடும். ஏன்னா ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் டயர்டாக இல்லை, அதனால் போயிடலான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நீங்கள் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிற இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகலாம். அதே மாதிரி குட்டி குட்டி கடைகள் இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் பம்ப்லேயும் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் அங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். கடையில் வந்து ஜாமான் வாங்குறதாலும் வாங்கிக்கலாம், எதுனாலும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது அப்படியே பாருங்களேன், போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு சைடும் மணல் திட்டுகள் தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போயிருந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அலைனுக்கு போகும்போது இதே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அலைன் போகும்போது ஸ்பீடு கூட 160. இங்கே வந்து ஸ்பீடு கம்மி தான், 120 தான். இதே மாதிரி மணல் திட்டுகள் இருக்கும். அதே மாதிரி பாறைகள் வந்து அங்கே கொஞ்சம் அதிகம். அலைன் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட அலைன் போன வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் தரேன் பாருங்கள். ஸோ ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குங்க கைஸ்.
அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கு, எல்லா வண்டியும் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 115 114 அது மாதிரி தான் போயிட்டு இருப்போம், அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு. ஆனால் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்காங்க, அதனால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக போக முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக போகிறது நல்லது. அதே மாதிரி இங்கே நிறைய ஒட்டகம் மேயுது கைஸ். ஆனால் கம்பி கட்டியிருக்காங்க, அதை தாண்டி இந்தாண்டெல்லாம் வராது, ஆனால் ரோட்டிலாம் வராது. ஆனால் நிறைய இருக்குங்க, எங்கே பார்த்தாலும் அதுக்கிட்டே மேய்ஞ்சிக்கிட்டு ஆடு மாடு நிற்கிற மாதிரி நிற்குது. நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் கேமரா இருக்குது, பார்த்து அதாவது கரெக்டான ஸ்பீடில் போகணும்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் பலகையில் எழுதி வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீடு போய்க்கிறது ரொம்ப நல்லது. டயர்டு இல்லை, ஆனால் ஒரு பிரேக் எடுக்கலாம், ஏன்னா வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். ஏன்னா நம்ம டயர்டாகல, அது இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்குல்ல, எங்கேயாவது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஓகே தாங்க, ஊர் நல்லா தாங்க இருக்குது சொன்னாங்க ஆளுங்க. சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மணல் வெளிகள்லாம், சின்ன கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள்லாம் இங்கே உள்ள பாலைவனங்கள்லேயே வந்து இயற்கையாக வளர்கிறது தான். இதுங்களுக்கெல்லாம் அதிகமாக தண்ணி தேவையில்ல, அதனால் அது நார்மலாக கொஞ்சம் தண்ணியிலே இது நல்லா உயிர் வாழும். எங்கே பார்த்தாலும் ஒட்டகம் தாங்க, ஒட்டகம் தான் இருக்குது. ஒட்டகம் கேம்பு போட்டுட்டு அங்கேயே ஒட்டகம் பார்த்துக்கிறவங்களாம் அங்கேயே தங்கியிருக்காங்க. இது என்ன, இது சர்வீஸ் ரெண்ட காரா இவ்வளோ பெருசாக இருக்குது? என்ன, ஓ செகண்ட் ஹேண்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் இருக்குங்க, நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டாக வச்சுருக்காங்களா, இது என்ன அர்த்தம்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் இடையில அந்த 2 டாட்டு கேப்பு விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வைக்கணும், நம்ம கண்டிப்பாக வச்சு தான் போகணும், அதுதான் சேஃபு. அதுதான் அவங்க வந்து டாட்டாக போட்டிருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது ராசல் கைமா, கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒரு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். See you guys, see you next video. Bye bye.